மகேந்திரன் சாதி ஆணவ படுகொலை கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ் புலிகள் அமைப்பைச் சேர்ந்த தலைவர் தொடங்கி அடிமட்ட தொண்டர் வரை என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை இந்த முயற்சிக்கு தலைவணங்கி நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் யாரெல்லாம் சாதி மறுப்பு திருமணம் செய்கிறார்களோ அவர்கள் சார்பாக தமிழ் புலிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காதல் என்பது இன்றைக்கு இயல்பாக ஒரு காலத்தில் திரைப்படத்தில் மட்டுமே இருந்தது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. ஏராளமான தலைவர்கள் இங்கே பேசி சென்றிருக்கிறார்கள். என்ன ஒரு முக்கியமான செய்தி இந்த ஆர்ப்பாட்டம் உலகுக்கு சொல்லுகிறது என்றால், சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அங்கேதான் திருவள்ளுவன் வெற்றி பெற்றிருக்கிறார். சேர்க்க வேண்டியவர்களை எல்லாம் மேடைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இயக்கங்களை நீங்கள் இந்த சமூகங்களை சேர்க்க முடியுமா இன்றைய சூழலில் என்று கேட்டீர்களே, ஆனால் அது சவாலுக்குரிய விஷயம். ஆனால் ஏன் இந்த சிறப்பான அம்சம் ஏதோ அழகேந்திரன் படுகொலை ஒட்டித்தான் இந்த சேர்க்கையை திருவள்ளுவருடைய மூளை செய்கிறதா என்றால், தமிழ் புலிகள் அமைப்பினுடைய தொடக்க விழாவில் பசுபதி பாண்டியனை உட்கார வைத்து பார்த்தவன் தான் திருவள்ளுவர். அதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆரப்பாளையத்தில் அந்த தொடக்க விழா நாங்கள்லாம் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறோம். ஐயா நெடுமாறன் அவர்களும் பசுபதி பாண்டியன் அவர்களும் தான் அந்த தொடக்க விழாவிலே அமர்ந்திருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு வரை சாதிக்குள் தன்னை சுருக்க மறுக்கிற ஒரு பண்பை திருவள்ளுவரிடம் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இதை தமிழ் புலிகளிலே இருக்கிற அடிமட்ட தொண்டன் வரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை தான் இந்த ஆர்ப்பாட்டம் நமக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு தலைவன் எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால், அந்த ஒடுக்கப்பட்ட சாதி அந்த அமைப்பை நோக்கி திரண்டு வரும். அவன் வா என்று கூப்பிடவில்லை என்றால் கூட திரண்டு வரும். ஆனால் அந்த தலைவன், அந்த தலைமை அந்த சாதிக்குள்ளே சுருங்காமல், நீ சமூகத்தினுடைய அங்கம், சமூகத்தில் உன்னை போன்ற ஒடுக்கப்பட்ட பிற மக்களை நீ நண்பனாக பார், தோழனாக பார், சகோதரனாக பார், ஒற்றுமையாக பார் என்கிற பண்பை எவன் கற்றுக் கொடுக்கிறானோ அவன்தான் சமூக காலத்தில் நிற்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறான். அருமை நண்பர்கள், அந்த பண்பை தமிழ்நாட்டில் இன்றைக்கு அருமை சகோதரன் திருமாவளவனோடும் திருவள்ளுவனோடும் நம்மால் பார்க்க முடிகிறது, நம்மால் நடமாட முடிகிறது நண்பர்கள். நான் ஏராளமான தலித் இயக்கங்களுடைய மேடைகளில் பார்த்திருக்கிறேன். நமக்கு கள்ளர் ஆதிக்கமோ கவுண்டர் ஆதிக்கமோ முக்கியமில்லை, பல்லர் பறையர்களை எதிர்த்துத்தான் நாம் அரசியல் பண்ணியாக வேண்டும் என்று பேசிய தமிழர்களை எல்லாம் கூட, தலைவர்களை எல்லாம் கூட நான் பார்த்திருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் கண்ணால் காண முடிகிறது நண்பர்களே. இல்லை, இங்கே கனியமுதன் அவர்கள் சொன்னது போல ஏராளமான நெருக்கடியான விமர்சனங்கள், ஏராளமான நெருக்கடிகள். முகநூலுக்குள்ள வந்தீங்கன்னா சல்லிப்பையில இருந்து முதிர்ச்சி இல்லாத கூட கண்டமேனிக்கு பேசுவான். நீங்க பெயர் வாங்குறதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேவகோட்டை ஏரியாவில் வேலை செய்யும் பொழுது நான் பல்லப்பயனுக்கு போகிறவன் தான், அப்படிதான் சொல்லுவான். நான் ஆமான்ட்டு தான் வருவேன். இதில் எனக்கு வெக்கமோ எதுவும் தேவையில்லை. அதே தான் இன்னைக்கு முருகராஜனுக்கோ மற்றவங்களுக்கோ நீ சக்கலையனுக்கு தான் பிறந்தியான்னு கேட்டா ஆமான்னு கூட கொண்டு போவேன் நம்பாட்டு. அது எங்கள் ஆத்தாவுக்கு தாண்டா தெரியும், எனக்கு தெரியாதான்னு போயிருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ யாருக்கு பிறந்தா என்பது முக்கியம் அல்ல,
நீ யாருக்காக வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம் நண்பர்கள். உன்னோட நண்பன் யார், எதிரி யார் என்பதை நீ வரையறுக்கவில்லை என்றால் அரசியலிலே தோற்று போவீர்கள் என்பதுதான் கண்முன்னே இருக்கிற எச்சரிக்கை. இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி மாநாடுகள் நடத்தி ஒரு சீட்டோ 2 சீட்டோ பெற்று நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது கடுமையான போராட்டம், நீண்ட இயக்கம். எப்படியாவது எதையாவது செய்து பெற்றுவிடலாம் நண்பர்களே. ஆனால் இந்த சமூகத்திற்குள்ளே இந்த சமூகத்திற்கான அங்கீகாரம் என்பது இருக்கிறது, அதை பெற்றுக் கொடுப்பது என்பது தலைமையினுடைய முக்கியமான கடமை நண்பர்கள். தன்னுடைய அமைப்பை நாடி வருபவர்களிடம் தயவு செய்து ஆதிக்கம் செய்பவன் பேசுகிற குடிப்பெருமையை, சாதி பெருமையை நீ பேசாதே என ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாலே நாம் சாதி ஆணவ படுகொலைகளை நம்மால் தடுக்க முடியும் என்றார். சாதி பெருமை பேசாதே, நான் பெரிய சாதி, நான் மேல் சாதி, நான் ஆண்ட சாதி, நான் பேண்ட சாதி என சாதி பெருமை பேசாதே என்பதை தன் தொண்டனுக்கு கற்றுக் கொடுத்தாலே அது சாதி ஆணவ படுகொலைகளை நிறுத்துவதற்கு துவக்கமாக இருக்கும் நண்பர்கள். இங்கே படுகொலை கண்டனத்தை செய்வதற்கு நிறைய பேர் தயாராக இருப்பார்கள். ஆனால் தான் சார்ந்திருக்கிற சாதி, இந்த சாதிகளை பிறந்ததற்கு, இந்த சாதிகளை வாழ்வதற்கு, இந்த சாதியினுடைய இடம் இருக்கிறது. பார்ப்பான் மேலே இருக்கிறார், அருந்ததியர் கீழே இருக்கிறார். இது அடுக்கு. இந்த அடுக்கில எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நீயோ நானோ இருந்தாக வேண்டும் என்கிற நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் இந்த இடம் தான் என்னோட இடம், நான் மேல இருக்கேன், நீ எனக்கு கீழே இருக்க என்கிற பெருமிதம் இருக்கிறது. அந்த பெருமிதத்தை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அது கல்லனாக இருந்தாலும் சரி, பல்லனாக இருந்தாலும் சரி, பறையராக இருந்தாலும் சரி, புனரைவண்ணாரை பார்த்தால் கீழ்ஜாதியாகத்தான் தெரியும் என்றால் அருந்ததியர்களுக்கும் அதே மனோநிலை தான் வந்து சேரும் என்றார். சாதிய மனோபாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது? ஏன்னா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் சட்டம் வேண்டும், சிறப்பு சட்டம் வேண்டும், அது அவசியமானது. கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு மேலே அது ஒரு பெரிய விவாத பொருளாக தமிழ்நாட்டிலே மாறி இருக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, சாதி ஒழிப்பு முன்னணி, முற்போக்கு இயக்கங்கள் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் வேண்டும் என்கிற அந்த குரல் ஓய்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கையெழுத்து இயக்கங்கள் நடந்தது, அமைச்சர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். இவ்வளவுக்கு நம்ம தோழர் ஒருத்தர் சொன்ன மாதிரிதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது சாதி நேர்த்துக்கிறாரு, ஆளுங்கட்சியாக வந்து அதை மறந்துடுறாரு. அதுக்காக அவங்களை எதிர்கட்சியாகவே வச்சிருக்க முடியுமா? பிஜேபியை கொண்டாந்து உட்கார வைக்க முடியுமா? இல்லை எடப்பாடியை கொண்டாந்து உட்கார வைக்க முடியுமா? இல்லை நண்பர்களே, ஸ்டாலினை செய்ய வைப்பது என்பதுதான் நம்முடைய வேலை நண்பர்கள். செய்யணும், நீதான் செய்யணும். ஏன்னா உன்னைதான் கொண்டாந்து அதிமுகவை தோற்கடித்து உட்கார வச்சிருக்கோம். பிஜேபியை வரவிடக்கூடாது என்கிற சவாலோடு நாங்க உட்கார வச்சிருக்கோம். திமுக ஒரு காலத்துல ஓட்டே கேட்காங்க, நாங்கெல்லாம் ஓட்டு கேட்டுருக்கோம். ஏன் காங்கிரஸ்கே இந்த தேர்தலில் ஓட்டு கேட்டு தொலைஞ்சிருக்கோம், எதிர்த்து நின்றவர்கள். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அரசியல் களம் ஒரு பக்கம் நாம் இந்த சட்டத்தை கேட்கிறோம். எப்படி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் நமக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுகிறதோ அதே போல சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாக்கக்கூடிய, தம்பதிகளை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கான சிறப்பு சட்டம் அவசியமாக தேவை என்பதை நாம் கேட்கிற அதே நேரம், அருமை நண்பர்களே, உங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகளை, ஏன்னா இங்க ஜாதி காப்பாற்றப்படுவது காதலால், காதல் எதிராக பார்க்கப்படுகிறது, ஜாதிக்கு இல்லை, அதெல்லாம் கிடையாது. மேல் ஜாதி ஆம்பளை பையன் கீழே போய் ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம்னா ஏத்துக்கிறான், கொஞ்ச நாள் கழிச்சு ஒத்துக்கிறான். மேல் ஜாதி ஆம்பளை பையன் சொல்றேன், மேல் ஜாதி நான் சொல்றது வெறும் பிசி அல்ல. சாதி என்பது இங்க அடுக்காக இருக்கு. தலித் என்பது ஒடுக்குமுறையை பொதுவாக சந்திக்கக்கூடிய ஒரு வகையினம், எழுச்சி கொள்வதற்காக ஒரு வகையினமாக தலித் என்பது இருந்தது. ஆனால் இங்கே நிஜம், இங்கே நிதர்சனம், இங்கே உண்மை சாரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முக்களத்தோர்னு சொன்னாலே அவன் பெருமள கலரை ஏற்றுக்கிறதுக்கு கல்லை மரவே ஆம்படியும் தயாராது.
திருமண கல்லறை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அது சாதி அடுக்கு. முதலியார் நாடாரை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை. பாப்பா நம்ம எல்லாரையுமே ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதே போலதான் பட்டியல் சமூகத்திற்குள்ளே பல்லர் சமூகம் தன்னை மேற்சாதியாக கருதுகிறது. அந்த மனோபாவம் தான் நான் பட்டியலில் இருந்து வெளியே வர வேண்டும் என சில தலைவர்கள் அரசியல் செய்தார்கள். மறந்து விடக்கூடாது. அவர்கள் அதை சொல்லும் போது சொன்னார்கள், அந்த தலைவர்கள், நாங்க வெற்றியான வேலை செஞ்சதில்லை, நாங்க பி எழுததில்லை, எனவே நாங்க பட்டியலில் இருக்க மாட்டோம், என்னை பிசியில கொண்டு உட்கார வைனா, நாங்க அங்க மிதி வாங்கினாலும் வாங்குவோமே ஒழிய பட்டியலில் இருக்க மாட்டோம் என்பதுதான் அந்த அரசியலுக்கு சொந்தமான விஷயம். நாம் அழுத்தமாக உங்களை கேட்பது, இங்க உள்ள பெண்களையும் சரி, இங்க உள்ள ஆண்களையும் சரி, உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுடைய திருமண உரிமையை, காதல் உரிமையை அங்கீகரிக்க மறுக்கிற ஒரு பண்பை நீங்கள் குடும்பங்களிலே வச்சு வைத்திருப்பீர்களே, ஆனால் அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் அந்த பெண் காதலித்தால் கொதிக்கிறான், கொந்தளிக்கிறான், பொம்பளை பிள்ளை நீ எங்களை மீறி நிக்கிறாமா, அவன் ஆம்பளை பையன் 4 கவுடு பாய்வான். இப்படி ஒரு பழமொழி இருக்கு, இருக்கா? ஆம்பளை எங்க வேணாலும் போவான், ஆம்பளை 1000 கவுடு பாய்வான், 1000 வப்பாட்டி வச்சுக்குவான். அதையெல்லாம் சகித்துக் கொள்ள தயாராக இருக்கிறது இந்த கேடு கட்ட சமூக மனப்பான்மை, சாதிய மனப்பான்மை. ஆனால் ஒரு பெண் பிள்ளை காதலித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதுதான் அந்த பிள்ளையின் மீது வன்முறையை ஏவக்கூடிய, அந்த பிள்ளையின் மீது படுகொலை செயலை ஏவக்கூடிய மனோபாவத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கிறது. அதற்கு சாதி திமிர் உடன் நிற்கிறது. நண்பர்கள், இங்கதான் சட்டத்தை பற்றி பேசும்பொழுது விமலா தான் ரொம்ப உச்சம்பட்டி விமலா, அவர் சாகும் போது கேட்டாலாம், என்ன நீ கட்டி கொடுத்தா கல்லனுக்கு கட்டி கொடுப்ப, நான் பல்லனை கட்டிக்கிட்டேன், ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், நீ கல்லேன்ற நான் பல்லேன்றேன், காணாவும் பானாவும் தான் வித்தியாசம், சரி என்ன மயிரில் வித்தியாசம்னு கேட்டாலாம். கொல்லப்பட்ட விமலா கல்லர் சமூகத்தை சேர்ந்த பெண். சிவகங்கையில கொல்லப்பட்ட தமிழ்ச்செல்வி என்கிற சேரவாருக்கு போட்டு கேட்டாலாம், சாகும்போது இந்த நகையெல்லாம் என் தங்கச்சிக்காவது கொடுத்துருப்பான்னு கேட்டாலாம். கொல்லப்பட்ட தமிழ்ச்செல்வி, அந்த வழக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளைய காதலிச்ச பூமிநாதன் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் சிவகங்கையில. இது மாதிரி ஒரு பட்டியல் இருக்கு. இங்க எப்படி அழகேந்திரன் காதலித்தான், அழகேந்திரன் கொல்லப்பட்டான், அந்த பெண் இன்னைக்கு உயிரோட இருக்கா. இந்த வழக்கை SC/ST வழக்கில் நீங்க சேர்த்திட முடியுமானா சேர்க்க முடியாது. ஏன்? தேவேந்திரகுலம் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பல்லர் மல்லர் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் குடும்பம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்குள்ளே வராது. அப்ப இந்த கொலை வழக்கு என்னவாக இந்த அரசால் காவல்துறையால் கையாளப்படும் என்றால் அது கொலை வழக்காக கையாளப்படும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே சொல்லுகிறோம், இது சாதி தலைவரித்தாடுகிற சமூகம். ரொம்ப கோடீஸ்வரனா இருந்தா, அருந்ததியரா இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ரொம்ப கோடீஸ்வரரா இருந்தாதான் வர்க்க நிலையில. ஆனால் இங்கே SC/ST ஆக்ட் இங்க போட முடியாது. தமிழ்ச்செல்வியை கொலை செய்த சேரவாரி விட்டு அப்பனுக்கும் ஆத்தா மேலையும் SC/ST ஆக்ட் பாயாது. உசிலம்பட்டியில கொல்லப்பட்ட விமலாவுடைய அப்பன் ஆத்தா மேல SC/ST ஆக்ட் பாயாது. என்ன வழக்கு போடுவீங்க முதலமைச்சர் அவர்களே? இதுதான் எங்கள் கேள்வி, இதுதான் கௌசல்யாவின் கேள்வி, இதுதான் எங்கள் அனைவருடைய கேள்வி. அதனால்தான் 6-7 ஆண்டுகளாக நாங்கள் சிறப்பு சட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை ஒரு வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த மண்ணிலே ஜாதி நிதர்சனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களே. ஆனால் சாதி அடிப்படையிலான படுகொலைகள் இங்க நடக்கிறது. எனக்கு இந்த இடம் மறக்க முடியாது. அம்மாசிவேலு படுகொலை கண்டன பேரணி ரயில்வே நிலையத்திலிருந்து இந்த கலெக்டர் ஆபீஸ் வரை நடக்குது. விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கு DPI சார்பா ஒரே ஒரு குரல் தான் எழுப்பணும், நானும் சகோதரன் திருமாவளவனும். ஒரு அமைதி ஊர்வலம். அம்மாசிவேலு படுகொலை என்பது சாதியின் பெயரால் படுகொலைகளை அனுமதிக்க போகிறோமா? மதுரை மாநகர மக்களை யோசிப்பீர் என்பதுதான் நாங்கள் அன்றைக்கு எழுப்பிய கேள்வி. இன்றைக்கு கேட்கிறோம், காதலின் பெயரால் சாதியின் பெயரால் படுகொலைகளை நீ இன்னும் அனுமதிக்க போகிறாய் என்றால் காதலுக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, பெண்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு எதிராக நாம் குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும்
நீங்கள் என்ன பண்பாட்டை உருவாக்க போகிறீர்கள்? அது பாப்பா தொடங்கி கீழே வர இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் பெண் பிள்ளைகளுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, காதலை தேர்வு செய்கிற உரிமை பெண்களுக்கு உண்டு என்பதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அம்மா வந்தமா வளர்ந்த பிறகு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் கூட லவ் பண்ணியிருக்கோம். வாழ்ந்து சிரிக்கிறாங்க. காதலை தாண்டித்தான் ஒவ்வொரு பெண்ணும் வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கனவு நிராசையாக மாறிப்போனது. அவருடைய சுதந்திரமான அந்த காதல் உணர்வு, தேர்வு உணர்வு இருக்கிறது, அது அனுமதிக்கப்படவில்லை. அது அடித்தட்டு குடும்பங்கள் வரை இந்த அனுமதிக்காத ஒரு பண்பு இருக்கிறது என்பதை அதற்கு எதிராக நாம் போராடவில்லை என்றால் நிரந்தரமாக சாதியான படுகொலை நிற்கும். அருப்புக்கோட்டையிலிருந்து யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்க பொண்ணு போட்டோ ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா நல்லா பாடுது, பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அதை போய் அந்த பொண்ணுகிட்ட கேளுங்கன்னு நான், அவ்வளவுதான். நான் அப்பன்னா, ஆனா அந்த பொண்ணுகிட்ட போய் கேளுங்க, அது ஒத்துக்கிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் சொல்றேன்னா, படிக்கிறது, அவள் ட்ரெஸ் எடுக்கிறது, அவள் பிடிச்சது, அவளுக்கு விரும்பினது அவளுடைய தேர்வு என்றால் வாழ்க்கை முழுக்க வாழ போற கணவனை தேர்வு செய்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த பண்பை நாம் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு இயக்கமும் கீழே வர வளர்த்தெடுக்கணும். ஐயா, அது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. 1930-38 காலத்துல பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் வால் மாதிரி சாதி தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்பயும் சில பேர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒரே ஒரு மாநாட்டு தீர்மானம் தான். நிறைய மாநாடுகள்ல தீர்மானம் போடுறோம். மாநாட்டுல தீர்மானம் போட்டாங்க, பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பேரை விட்டுறணும் அப்படின்னு. ராமசாமி நாய்க்கன்ற நானு இனிமே ராமசாமி தான் அழைக்கப்படுவேன், நாய்க்கரை வெட்டி எறிகிறேன் அப்படின்னா. ராமச்சந்திரன் சேர்வேன்ற நானு சேர்வேன் என்ற பேர் வெட்டி எறிகிறேன், ராமச்சந்திரன் தான் அழைக்கப்படும். இது ஏதோ ஒரு கட்சி மாநாடு, மாநாட்டில் போட்டாங்க தீர்மானம், அவ்வளவுதான். அந்த மாநாட்டு தீர்மானம் அமைப்பினுடைய பண்பாடாக மாறி 3 தலைமுறையாக தமிழ்நாட்டில் ஒரு பொது பண்பாக மாறி இருக்கிறது. ராமதாஸ் பேருக்கு பின்னாடி கூட படையாட்சி கிடையாது. சாதிச்சங்க தலைவனாக இருக்கிற ராமதாஸ் பேருக்கு பின்னாடி படையாட்சி கிடையாது. சேதுராமன் பேருக்கு பின்னாடி சேரன் என்ற பேர் கிடையாது. சாதிச்சங்க நடத்துறவனை ஏன்னா வெட்கப்படுகிற சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் தந்தை பெரியார். நம்மால் சாத்தியப்படுத்த முடியும் நண்பர்கள். நாம் முயற்சி செய்தால் சாத்தியப்படுத்த முடியும். அந்த பண்பை நாம் குடும்பங்களில் வளர்த்தெடுக்க வேண்டும். அரசியல் ரீதியாக நாம் கோரிக்கைகளை வைக்கிற அதே நேரம், அரசியல் ரீதியாக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருவீர்களா இல்லையா என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கிற அதே நேரம், நாம் எல்லாம் அணிதிரண்டு சென்னையிலே கோட்டை நோக்கி ஒரு பேரணியாக சென்று முதலமைச்சரை வலியுறுத்துகிற அதே நேரம், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே பெண்களுடைய காதல் உரிமையை, பெண்களுடைய திருமண உரிமையை, பெண்களுடைய வாழ்க்கையை தேர்வு செய்கிற உரிமையை பறிக்கிறவர்களாக நாம் தான் இருக்கிறோம். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் மத்தியில் முன்வைத்து தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஒருங்கிணைப்பை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு திருவள்ளுவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பிற அமைப்பு தலைவர்கள் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் அண்ணன் எல்லாரும் அவர்கள் உரையாற்றுவார்.